சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சௌமியா கேட்டிருக்காங்க, எனக்கு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது. இஞ்சி சாரும் அந்த தேனு கலந்த டானிக் குடித்தா அந்த வயிறு குறையுமா? எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, வயிறு மட்டும் இதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறையும்ப்பா, நீங்கள் விடாமல் குடிங்க, குறையும். இருந்தாலும் நீங்கள் சாப்பாட்டில் இந்த எண்ணெய் இதுகள்லாம் நிறையா சேர்க்காம கீரை, பச்சை காய்கறி, அதை அடுப்பில் வைக்காத சமையல், ஏதாவது ஒரு நேரம் இயற்கை சமையல் சாப்பிட்டுக்கோங்க, 2 நேரம் இப்படி சாப்பிட்டுக்கோங்க. நம்ம அது மட்டும் குடிச்சுக்கிட்டு நம்ம 2-3 சான்ஸ் பார்க்கணும் இல்லையா, அப்படி செஞ்சுக்கணும். கொஞ்சம் யோகா கொஞ்சம் போய் பழகிக்கிட்டு அதை ஒரு மாதம் பழகிட்டு நீங்களாக ஒரு சில யோகா அந்த வயிறு குறையிறதுக்குன்னு இருக்குது, அதையும் செஞ்சுக்கோங்க. இந்த இஞ்சி சாறு தேனையும் குடிச்சுக்கோங்க. சாப்பாட்டுலேயும் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா கட்டாயம் குறையும்ப்பா. ஆவியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கணவருக்கு வாதம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவருக்கு முதுகெல்லாம் ஒரே வலியாம். எந்த மாதிரி உணவு சாப்பிட்ணும், எந்த மாதிரி உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வாதத்துக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. வாதம்னாப்பா உங்களுக்கு அந்த மூட்டு, எலும்பு இந்த சம்பந்தமாக பிரச்சனை தான். வாய்வு அதிகமாகவும் வரும். அதனால நீங்கள் இந்த புளி சேர்க்கக்கூடாது, பருப்பு வகைகள் சேர்க்கக்கூடாது. இப்போ சாம்பார், பருப்பெல்லாம் நிறையா சேர்க்காம பயிரை வேணால் கொஞ்சம் சுண்டல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பயிரில் சமைச்சு சாப்பிட்லாம், பருப்பில் சாப்பிடாதீங்க. புளி சேர்க்காதீங்க, கிழங்கு வகையெல்லாம் சேர்க்காதீங்க, அந்த வாதங்கள்லாம் சரியாகிற வரைக்கும். இதெல்லாம் சாப்பிடாம பழம், காய்கறி, கீரை இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு நேரம் சமைக்காத உணவு சாப்பிடுங்க. எண்ணெய் இந்த வகையெல்லாம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வாதம் சரியாக போயிடும் கொஞ்ச நாளில். நீங்கள் சில எக்ஸசைஸுகள்லாம் இந்த யோகாலெல்லாம் போய் சில எக்ஸசைஸுகள்லாம் சொல்லி தருவாங்க, வாதம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு வீட்டிலே நீங்கள் அன்னைக்கு எளிமையாக செஞ்சுட்டு வாங்க, வாதம் சரியாக போயிடும். தீபா கேட்டிருக்காங்கப்பா, அவங்க 5 வயசு பொண்ணுக்கு விடாத சளி இருமலாம். டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டாங்களாம், கை வைத்தியமும் பார்த்தாச்சான். இருந்தாலும் நைட்டெல்லாம் அவளுக்கு தூக்கம் இல்லாமல் இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அவளுக்கு நெஞ்சில் சளி ஓவராக இந்த நுரையீரலில் கட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுதுப்பா. அதை நம்ம வெளியேற்றோம்னா என்ன செய்யணும், நான் சளி பொடின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அதை ரெடி பண்ணி 5 வயசு குழந்தைக்கு 1/2 டீஸ்பூன் வீதமாக எடுத்து தேனில் கலந்து காலையிலையும் சாயந்தரமும் கொடுங்க. 3 நாளைக்கு கொடுங்க. அந்த சளியெல்லாம் கஷ்டப்படாமல் வெளியே வந்துடும். ராத்திரி நேரத்தில் அவள் கஷ்டப்பட மாட்டாள். அது முடிஞ்ச பிறகு நீங்கள் டெய்லி தேங்காய் பால் ஒரு வாரம் 10 நாள் காலையில் கொடுங்க. தேங்காய் பால் எப்படி கொடுக்கறது நான் அதையும் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்த்து கொடுங்க. அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், அந்த இருமல் சளியும் சரியாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பாப்பாவுக்கு சரியாக போகும்ப்பா. மீனாகுமாரி கேட்டிருக்காங்கப்பா, கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், தனியா கலந்த பொடியை வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, மலச்சிக்கலுக்கு இருக்கவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. நான் கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் தான் சொன்னேன், தனியா பொடி சேர்க்கலை. அது சகல நோயும் கண்டிக்கும். அது வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, மலச்சிக்கலுக்கும் கேட்கும். ஆனால் மலச்சிக்கலுக்கு நான் ஒரு பொடி போட்டிருக்கேன் யூடியூப்பில், அதை பார்த்து நீங்கள் மலச்சிக்கல் இருந்தால் அதை சாப்பிடுங்க. நான் சொன்ன அந்த சகல நோய்க்கான பொடி நீங்கள் டெய்லியே சாப்பிட்டுக்கலாம். வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு வராமல் இருக்கிறன்னா நீங்கள் அகத்திக்கீரையை சூப் செஞ்சு சாப்பிட்லாம். காரத்தை குறைச்சிக்கிறணும். மோர், தயிர் நல்லா சேர்த்துக்கிறணும். இந்த மணத்தக்காளி கீரையை சூப் வச்சோ கூட்டு வச்சோ நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கிறணும். தேங்காய் பால் குடிக்கலாம் வாய்ப்புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று, எல்லாத்துக்கும் அந்த ஒரே பொடின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வழக்கமாக அதை குடிச்சிட்டு வாங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. இலக்கியா கமல் கேட்டிருக்காங்க, 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் குளியல் பொடியில் குளிக்க வைக்க சொல்லியிருக்கீங்க, தலைக்கும் தேய்க்க சொல்லியிருக்கீங்க, அவளுக்கு சளி பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க. சளியெல்லாம் பிடிக்காதுப்பா, நம்ம படக்குன்னு ஊற்றி எடுக்க போகிறோம். சளிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தலைக்கு குளிக்கலான்னு சொன்னேன்னா அந்த மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள், சாதா மஞ்சள்லாம் போடாமல் இருந்தால் நீங்கள் அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். சளியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் சளி பிடிக்கிறதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, குளிக்க வைக்கலாம். மீனா கேட்டிருக்காங்க, என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது, மார்பகம் வலிக்குதுன்னு சொல்கிறா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க.
அது ஒரு வயசுப்பா. அது கொஞ்சம் விரிவடைகிறப்ப கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். நீங்கள் பாப்பாட்ட சொல்லுங்கள், இப்படி தான்ப்பா இருக்கும், எல்லாத்துக்கும் இது ஏற்பட்டது, நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க, எங்கேயும் போய் முட்டி மோதிராத, ரொம்ப வலிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆன்சிலின் அருள் கேட்டிருக்காங்க, அந்த பூண்டில் தேன் ஊற்றி 1 மாதம் வச்சு அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பூண்டு கெட்டு போகாதான்னு கேட்டிருக்காங்க. கெட்டு போகாதுப்பா, தேனு கெடாது, தேனோட சேர்ந்த பொருளையும் கெட விடாது. அதனால நீங்கள் தாராளமாக வச்சு ஒரு மாதத்துக்கு அது ஊறணும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஊறுறதுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் அடிக்கும், சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 1 மாதம் கழிச்சு காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். லோஹித் சஞ்சித் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த தினையில் நான் கொலக்கட்டை செஞ்சு காட்டியிருக்கேன். அதில் வெள்ளத்தை கரைச்சி ஊற்றி பெசரி அதை ஆவியில் வச்சு கொலக்கட்டையாக சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம், இப்படியும் சாப்பிட்லாம். இது தேவையில்லை வேலை. நம்ம தான் தினையை நல்லா வறுத்துடுறோம்ல, அந்த தினை மாவை நல்லா வறுத்துடுறோம், தேவைப்படல. அப்படி தான் சாப்பிட்ணும்னா சாப்பிட்டுக்கலாம்ப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. துப்ராஜாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 2.5 வயசு பாப்பாவுக்கு அந்த தேனில் பூண்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதை 2.5 வயசு பாப்பாவுக்கு தரலாமான்னு கேட்டிருக்காங்க. பாப்பா அதை மென்று சாப்பிடணுமேப்பா, பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த தேனை வேணால் எடுத்து நக்க விடுங்க. பூண்டு நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா அந்த தேனில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். 1 மாதம் இப்படி வச்சுருந்தா தேனை வேணால் பாப்பாவுக்கு கொடுங்க. சீதாராமன் கேட்டிருக்காருப்பா, வீசிங் ப்ராப்ளம் டிப்ஸு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. வீசிங் ஓவரா சளியாகி அந்த சளி நுரையீரலை கட்டிக்கிட்டு அது வெளியேற விடாமல் ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிடும், மூச்சு விட விடாது. அந்த இதுகள்லாம் வீங்கி அது மூச்சு குழாயெல்லாம் வீங்கி மூச்சு விட விடாமல் அது ரொம்ப கஷ்டப்படுத்துறதா. மூச்சே விட, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை, அப்போ நுரையீரலுக்கு ஆக்சிஜன் தேவைங்கும் போது இது மூச்சு குழாய் அந்த வீங்கி இருக்கிறதுனால மூச்சு விட முடியாது. அதுக்கு தான் அவங்க மூச்சு விட முடியாமல் ஆஸ்மாலாம் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நான் இந்த ஜலநேத்தின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கேன். மூக்கு கவலையை வச்சு செய்கிறது. அதை நீங்கள் டெய்லி செஞ்சு நீங்கள் அதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸை செஞ்சு முடித்தோடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது. 2வது, உங்களுக்கு ஆகாத பொருட்கள், சில பொருட்கள்லாம் உங்களுக்கு சேராமல் இருக்கும், அதை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. முக்கியமாக அந்த நீர்ச்சத்துள்ள காய்கறிகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேராது, அந்த ஆஸ்மா உள்ளவங்களுக்கு சேராது. அதை அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. சாப்பிட்டா அவங்களுக்கு சளி பிடிக்கும். 2வது, இந்த பூசணிக்கு நீர்ச்சத்துள்ள காய்கறி பொதுவாக, அப்புறம் கிரேப்ஸு, இப்படிலாம் அவங்களாம் அதை பார்த்து எது சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்காதோ அதை சாப்பிடாம இருந்துக்கிறணும்ப்பா. கூடிய மட்டும் அவங்க சூடாக சாப்பிட்ணும். நான் சொன்ன அந்த ஜலநேத்தியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனையே வராது. டெய்லி நம்ம காலை கடன் எல்லா வேலையும் பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், இப்படி செய்யறோம்னா அது மாதிரி அதை ஒரு கடனாக நம்ம வச்சு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனையோ சளி பிரச்சனையோ இருக்காது. டைம் பில்டர்ஸ் கேட்டிருக்காங்க, திணை ரொம்ப சூடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, திணை சூடு தான், அப்படிதான் பெரியவங்களாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இந்த வெயில் காலத்தில் திணையை சேர்க்க மாட்டோம், இந்த குளிர் காலத்துல சேர்த்துக்கலாம். இன்னும் வேணால் ஒரு மாதம் கூட நீங்கள் திணையை சேர்த்துக்கலாம். காவியா கேட்டிருக்காங்க, பாவக்காய் மட்டும் போட்டு காரக்குழம்பு வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. வைக்கலாம்ப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும். உமா பரமேஷ் கேட்டிருக்காங்க, மட்டனில் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. சரிப்பா, எப்படியும் ஒரு 10-15 நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்ப்பா. சத்யராஜுங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, மூலத்தை முறியடிக்கிறதுக்கு அந்த வெங்காய சாதம் அது மட்டும் சாப்பிட்டா போதும்ல, எதுக்கு தைலம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜூஸ் சாப்பிடணுமான்னு கேட்டிருக்காங்க. எந்த ஜூஸ்னா வெங்காய சாறு, சின்ன வெங்காய சாறும் துத்திச்சாரும் கலந்து அதை காலையில் குடித்தா உங்களுக்கு அந்த மூளை பிரச்சனை சரியாக போயிடும்னு சொல்லியிருக்கேன். ஜூஸ் குடிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நிலைமையை சும்மா லேஸ் பாஸாக இருந்தால் நீங்கள் வெங்காயத்தை அந்த சாதம் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா அந்த ஜூஸும் சாப்பிட்டுக்கோங்கப்பா. ஜெகதீஷுங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, தேனும் தலைமாவும் எப்படி கூட்டி சாப்பிட்றதுன்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த தினை கொலக்கட்டைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி தினையை ஊற வச்சு மாவாக்கி அதை வறுத்துடணும். வறுத்தா தான் உங்களுக்கு ஜீரணமாகும். வறுக்காத பச்சை மாவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாகிறது கஷ்டம். அந்த மாவை வறுத்து அதில் தேன், தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு
தேன் வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாகு ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி தேன் தேவைப்பட்ட அளவுக்கு ஊற்றி நம்ம மாவிளக்கு உருட்டினா இப்படி அந்த அளவுக்கு பிணையணும். பிணைஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் தேங்காயை கரைச்சிக்கிட்டு சாப்பிட்லாம்ப்பா. உங்களுக்கு அந்த தினையோட சூடு வந்து அந்த தேங்காய் அடிக்கிறதுல அந்த தேங்காயோட இதில் கொஞ்சம் ரொம்ப சூடு மட்டுப்பட்டுரும், கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அதனால் அந்த தினமாக வந்து நீங்கள் தேங்காய் கரைச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. முத்துச்செல்வி கேட்டிருக்காங்க, இயற்கை ஹேர் ஆயிலில் நீங்கள் பால் ஊற்றி செய்கிறீங்களே கெட்டு போகாதான்னு கேட்டிருக்காங்க. கெட்டு போகாதுப்பா. அந்த தண்ணிச்சத்தெல்லாம் வத்திடுது எண்ணெயில். நல்லா கோச்சு தண்ணிச்சத்தெல்லாம் வத்தவும் தான் நம்ம அதை வடிகட்டி எடுத்து வைக்கிறோம். அதனால் கெட்டு போகாது. அந்த பாலில் உள்ள சத்தும் அந்த முடி வேர்களுக்கு சேரும்போது முடி நல்லா போசாக்கா வளரும். மீனா சரவணா கேட்டிருக்காங்க, புது மண்சட்டியை அடுப்பில் வச்சோடனே பட்டுன்னு வெடிச்சிருச்சு, ரவுண்டு ஷேப்பில் வெடிச்சிருச்சு, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஏற்றினாலே அது வெடிச்சிரும்ப்பா. நம்ம எதாவது வச்சு தான் வைக்கணும். தண்ணியை வச்சு வைக்கணும், கஞ்சியை கரைச்சி வைக்கணும். வச்சு கொதிக்க விட்டு நம்ம தண்ணியோடு தான் வைக்கணும். வெறும் சட்டி வச்சோம்னா அந்த ஹீட் ஆக வெடிக்கதாப்பா செய்யும். எப்போவுமே மண்சட்டியை வெறுஞ்சட்டியாகவே நீங்கள் வைக்கக்கூடாது. நம்ம தாளிக்க செய்ய நல்லா பழகுன சட்டியை வைக்கிறதா கூட எண்ணெயை சுற்றி விட்டு எண்ணெயெல்லாம் அப்படி படுறாப்புல அப்படி அடைச்சி விட்டு தான் வைக்கணும். வெறும் சட்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு வெடிக்க தான் செய்யும். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.